அப்புறம் அப்புறம் மாமியார் வீட்டுக்கு கிளம்ப ரெடியா? மாமியார் வீடா? ஓ, மாமியார் வீடுன்னு தெரியாதோ? புரியல டி, நீ என்ன சொல்ல வர? அதுவா, இப்ப வருவாங்க தெரியும். எனக்கு என்னமோ நீ 100 100ங்கிறது போலீஸுக்குள்ள 100க்கு பான் அடிப்பாவ. அதான் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, அப்புறம் என்ன என்கிட்ட கேக்குறிய? அதுவே தான். இப்ப மாமியார் குடும்பம்னு போய் சொல்லி கேஸ் போட்டுன்னு வைங்க, வரதட்சணை குடும்பம்னு சொல்லி கேஸ் போட்டுன்னு வைங்க, மாமியார்லாம் தூக்கி வச்சு வெளுத்து வெளுத்து வெளுத்தி கடை உள்ளேன்னு சாகுற வரைக்கும் போட்டு தள்ளிடுவாங்களாம். என்ன போக ரெடியா? நான் எப்படி அவகிட்ட வரதட்சணை எல்லாம் கேட்டேன்? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்கல, போய் உங்க அப்பா வீட்டுல வாங்கிட்டு வாடின்னு கேட்டீங்கல்ல? அடி அம்மா, நான் கேட்டேனா? ஆமா, நீங்க கேட்டிய, அதனாலதான். ஓ பொட்டாடிவே, எப்படா நான் போய் உங்க அப்பா வீட்டுல நகை வாங்கிட்டு வா, பணத்தை வாங்கிட்டு வான்னு நான் சொன்னேன். இவன் என்னோட தேவையில்லாம வரதட்சணை கொடுமை கேட்டேன்னு அது இதுன்னு பண்றா. நான் சொன்னது என்ன, இல்லை இல்லைன்னு சொன்னேன். சரிதான் போச்சு. அதுக்காக தானடா அவளை போனேன், உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்றேன்னு. அதுக்கு என்ன செய்தாலும் தெரியுமா? அதுக்கு என்ன டீ பண்றாவ? நீ யாரும் தூக்கு தண்டனை தான் போனவன கூட்டி கொண்டே வச்சு. தூக்கு தண்டனையா? ஏடி, இதுக்கெல்லாம் ஒன்றும் இப்படியெல்லாம் ஒன்றும் தண்டனைலாம் கொடுக்க மாட்டாவேண்ணே. நான் அவளை எதுவும் பேச கிடையாது, நான் கேட்கவும் கிடையாது, அந்த கடவுளுக்கு தெரியும். நான் அவகிட்ட கேட்டேன், ஏடி இந்தாடி, ஏடி அஞ்சல, உங்ககிட்ட நான் கேட்டேன்னா சொல்லு, உங்ககிட்ட நகை கேட்டேன்னா பணம் கேட்டேன்னா என்ன கேட்டேன்? ஏதாவது கேட்டேன் சொல்லிட்டு வாய முட்டு நிற்கா. நான் பாட்டுக்கு செவனேன்னு நான் இருக்கேன். நான் அவகிட்ட அதை கேட்டேன் இதை கேட்டேன்னு போய் சொல்லுதா இவ? எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் கேட்டிய, இப்போ நீங்கள் உள்ளே போகிறது உறுதி. இப்போ போலீஸ் வந்துட்டே இருக்கு, ஒய் 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 ஒயின்னு வந்துட்டே இருக்கும், பார்த்துக்கிட்டே இருங்க. ஒய் ஒய் ஒயின்னா, ஐயோ என்ன டீ பயமுறுத்தி வைத்த கலக்கு கலக்குன்னு கலக்கு, இப்படி பயமுறுத்துற ஹாத்தி, நான் என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பட வேணாம், நீங்கள் வாட்டுக்கு எங்கன்னு நில்லுங்க. இந்தா இப்போ வந்துடும். அவையிலே வந்து உங்களை கைப்பிடிச்சி இழுத்து அழகா போட்டு போல கூட்டிகிட்டு போவாங்க, போய் அங்கே வச்சுக்கிடுவா உங்களுக்கு. ஏட்டி, இப்போ நான் என்ன பண்ணணுங்கிற அதையாவது சொல்லு. ஏம்மா, அந்த போலீஸ் கிலீஸ் எல்லாம் வேண்டாம்மா, போன் அடிச்சு இந்த கிளவி ஒன்றும் பண்ணலை, அந்த கிளவி ஒன்றும் செய்யலையா, நீங்கள் வராதிய அப்படின்னு சொல்லிருட்டி. இன்னொன்று கெஞ்சி கேட்குறோம் டி, அப்படி சொல்லிடுறேன். சொல்லிருட்டி. அவைய வாட்டுக்கு பொசு பொசுன்னு வந்து கூட்டிகிட்டு போயிட்டான்னு நான் என்ன டீ பண்ணுவேன்? அவைய வெளுத்தி ஒரு குச்சி வேற நீளமாக வச்சுருப்பாவ, அதில் அடி அடி அடின்னு அடித்தவன அந்த வயசான கேள்வி போட்டுன்னு போய் சேர்ந்துட மாட்டேன்னா? சொல்லு, நீயே சொல்லு. ஓ, அப்படியெல்லாம் தோணுதில்ல, வேற எதுக்கு அவளை அந்த பாடுபடுத்துவியா? போன்னு சொல்லி. ஏன் குழந்தை இருந்தால் தானே நீங்கள் வச்சுக்குவியா? இல்லை தெரியாம தான் கேட்குறேன். உங்கள் பையனை கல்யாணம் பண்ணும்போது உங்கள் பிள்ளைக்கு குழந்தைலாம் பிறக்குமா அப்படின்னு கேட்டியா? சொல்லுங்க. எனக்கு பொண்ணே கிடைக்கல, ஏன் வருமோ என்ன அழகா இருக்கா, நீங்கள் நகையே போட வேணாம், நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம், நீங்கள் பார்த்து உங்கள் பொண்ணுக்கு எவ்வளோ போடுதீங்களோ போடுங்க அப்படின்னு நான் கேட்டீங்களாம்ல? எங்கள் அத்தை சொன்னாவ. எல்லாம் கேட்குறீங்கல்ல, கேட்டது எல்லாம் கேட்குறீல்ல, இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு இப்போ அந்த பிள்ளைய நீ போ, நான் வேற கல்யாணம், நீ போ வேற உங்கள் மகனுக்கு வேற கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் உசுரோடு இருந்துருவீங்களா? சொல்லுங்க, உசுரோடு இருந்துருவீங்களா? இந்த இப்போவே சட்டத்தில் இன்னும் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்குது, இன்னும் கல்யாணம் பண்ணிட்டு வேற ஜெயிலுக்கு போகணுமா? அதுக்கு இப்பயே போயிடலாமே. அப்புறம் போகிறதுக்கு இப்பயே போயிடுங்க, இல்லை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் ஜெயிலுக்கு போறீங்களா? என்ன ஐடியா உங்களுக்கு? அதையாவது சொல்லுங்க. இப்போ போறீங்களா இல்லை அப்புறம் போறீங்களா? ஏம்மா, நான் ஜெயிலுக்கும் போகல, ஒன்றத்துக்கும் போகலத்தா, என்னை ஆளை விடு, நான் வாட்டுக்கு செவனேன்னு இனி இருக்கேன். அவள் வழியில் குறுக்க கூட வரமாட்டேம்மா. அவளாச்சு, அவள் புருஷனாச்சு, அவளுக்கு பிள்ளை இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, எனக்கு ஒன்றும் தேவையே இல்லை, நான் எதையும் கண்டுக்கிற மாட்டேன், அவங்க குடும்பம். எம்மா, என்னை ஆளை விடு, நீ வாட்டுக்கு போலீஸில் மாட்டி கொடுத்துடாத, நம்மளுக்கு தூக்கி கொண்டே வச்சு முட்டிக்கு முட்டி தட்டி விட்ருவாவ, நம்மளால ஆத்தாதுப்பா. சரி, இனிமே இவளை எதுவும் சொல்ல மாட்டீல்ல? இனி சொல்லவே மாட்டேன் நான் எதுவும். நான் ஏன் சொல்ல போகிறேன்? ஏமா அஞ்சல, அடே இவளை போ சொல்லுடா, இவ என்னடா குண்டை தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கா, எனக்கு பக்குங்குது, போலீஸ் வந்துடுமோ போனு வேற பண்ணி தொலைச்சிட்டாடா. ஏம்மா, இப்போ யார் என்னதுன்னு தெரியல. ஏம்மா, போலீஸ்க்கு போன் போட்டிய, திருப்பி போன் போட்டு அவையில் வர வேணான்னு சொல்லேன். அது உங்களுக்கு ஒன்று தெரியுமா? போன் போட்டேன், ரிங்கே போகல, கட் ஆயிடுச்சு. சரின்னு ஒரு பிட்டை போட்டு விட்டேன், சரி அப்படி எப்படி இப்படின்னு ஃபோனில் பேசுகிற மாதிரி. ஆனால் நீங்கள் நம்பிட்டிய, நான் இந்நேரம் சொல்லியிருந்தேன்னா, உண்மையாக சொல்லியிருந்தேன்னா இந்நேரம் கண்டிப்பாக இங்கே வந்து நிற்பாவ. நான் சும்மா பொய்யா பேசினதுனால தான் இன்னும் வரல. நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், நான் உண்மையாக ஃபோன் பண்ணிடுறேன். அப்போ இவ்வளோ நேரம் நீ போலீஸ்க்கு போனே பண்ணலையா? யார் சொன்னது பண்ணின்னு? ஓ அப்படியா, அப்போ நடிச்சியாட்டி. ஆனால் நீ இன்னும் பண்ணலை அப்படி தானே? பண்ணலை. இனிமேல் நீங்கள் இடக்கு மடக்க ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ ஃபோன் பண்ணுற நிலமை வரும். ஐயோ அம்மா தாயே, நான் ஒன்றுமே பண்ணலம்மா, நான் எதுவும் பண்ண மாட்டேன்.
நான் உண்டு என் பொழப்பு உண்டு, நான் பாட்டுக்கு இருப்பேம்மா. என்ன ஆளை விடு. ஆ, அது கரெக்டு. என்னண்ணே, இனி ஒரு பிரச்சனையும் வராதுல்ல உங்கள் வீட்டில்? அவங்கிட்ட நீ என்ன கேட்குறது? நான் சொல்கிறேன், ஒரு பிரச்சனையும் வராது, எந்த கவலையும் இல்லை அந்த பிள்ளைக்கு. அஞ்சலா, இனி இதுக்கு நீ சும்மா அழுதுட்டே அடக்க இன்னும். அண்ணி, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வேன்னு தெரில. வீட்டில் அம்மாவும் அண்ணனும் உங்களை விடவே மாட்டேன்ட்டாங்க. நான் தான் பிடிவாதமாக உங்களை கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் பிரச்சனை இவ்வளோ ஈஸியாக முடிச்சிட்டீங்க அண்ணி. ரொம்ப நன்றி அண்ணி. இவ்வளோ சீக்கிரம் இது இப்படி மாறும், இப்படி பேசும் நான் நினைக்கவே இல்லை அண்ணி. இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மாறாது அஞ்சலா. நீ இனிமே ஏதாவது ஒன்று சாக்கு இப்படி ஒரு மாதிரி பேசிச்சுன்னு வை, ஃபோனை போட்டுரு, 100க்கு போட்டுரு, சரியா? அப்பதான் சரியா இருக்கும். எதுக்கிட்டே அவகிட்டே 100க்கு போட்டு ஃபோன் போட்டுன்னு சொல்லிட்டு இருக்க? ஆமா, இப்போ நான் இருக்கேன், ஃபோன் பண்ணுறேன். அப்புறம் அவள் தானே இருப்பா உங்ககிட்ட. நீங்கள் ஏதாவது இடக்கு மடக்கு பண்ண அவள் ஃபோன் பண்ணணும் இல்லையா? அதுக்கு தான் அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அம்மா தாயை அவகிட்ட நான் ஒன்றும் பேச மாட்டேன், சரியா? அவள் பாட்டுக்கு போனீங்கன்னா போட்டுறா வேணான்னு சொல்லி வை. ஆமாம், நான் ஒன்றும் பேசலாமா, இனி பேசக்கூடாதுன்னு உங்களை சொல்கிறேன், சரியா? ஆஹா, ஒன்றும் பேச மாட்டேன். ஆ சரி, வேற ஒன்று போயிட்டு வருவா. அண்ணா நான் வரவா? ஏலா போயிட்டு வான்னு சொல்கிறா, அந்த பிள்ளை சொல்லுதில்ல. ஏம்மா இரு அமுதா, நான் ஏதாவது சமைக்கிறதுக்கு எடுத்துட்டு வரேன், சாப்பிட்டுட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு போகலாமே. அதானே. அம்மா இரு, சமைச்சு சாப்பிட்டு போகலாம். பரவாயில்ல, நீங்கள் சொன்னதே போதும். அண்ணே, வரும்போது பாப்பா விட்டுட்டு வந்தேன், அழுதா, உங்களுக்கே தெரியும்ல. அப்புறம் நான் எப்படின்னு இருக்க முடியும்? நான் போகிறேன், போனால் தான் கிளம்புனா தான் சரியாக இருக்கும். நீங்கள் 2 பேரும் இனி நிம்மதியாக இருங்க. இனி எதுவும் செய்ய மாட்டீங்கல்ல? ஐயோ, கனவுல கூட நினச்சி கூட பார்க்க மாட்டேன். அதெல்லாம் என்னால் எந்த பிரச்சனையும் வராதுமா. நீங்கள் யாரும் கவலைப்படவே தேவையில்ல. சரி அஞ்சலா, அப்போ நான் போயிட்டு வரேன். ஆ சரிங்க அண்ணி, போயிட்டு வாங்க. எதுக்கு கவலைப்படாதாட்டி, திரும்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? நாளைக்கு ஆஸ்பத்திரி போங்க. என்ன கையில் காசு வச்சிருக்கீங்களா? கையிலையா? என்கிட்ட எதுக்கா பொய்லாம் சொல்கிறீங்கல்ல? இருங்க, 100க்கு ஃபோன் பண்ணுறேன். வச்சிருக்கத்தா வச்சிருக்கத்தா. எம்பிட்டு? 1 லட்சம் வச்சிருக்கேன். அத்தாடி. ஏம்மா 1 லட்சம் வச்சிருக்கியா? யாதுமா உனக்கு? ஏலா, அப்பையிலேருந்து சேர்த்து சேர்த்து வச்சு அங்கங்கே வட்டிக்கு கொடுத்த காசுடா. பொய் சொன்னால் தான் 100க்கு ஃபோன் போயிருப்பேன். அதுக்காக உண்மையை சொல்லி தொலைச்சிட்டேன். என்ன செய்ய? உடனே 1 லட்சமா? சார், அப்போ அந்த காசை எடுத்துகிட்டு வந்து உங்கள் பையன்கிட்ட கொடுங்க. பையன்கிட்டயா? ஏமா அந்த காசு மட்டும்தாம்மா என்கிட்டன்னு இருந்துச்சு, அதை எடுத்து என் பையன்கிட்ட கொடுக்க சொல்கிற. நான் என்ன பண்ணேன்? அந்த காசை வச்சு நீங்கள் என்ன பண்ண போறியா? கொடுங்கன்னா கொடுங்க. அவங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவெல்லாம் பண்ணணும்ல. பண்ணணுமா வேண்டாமா? பண்ணணும் பண்ணணும் பண்ணணும். அப்போ காசு போய் எடுத்துருவா. சரிம்மா, இந்த எடுத்தாரேன், போங்க. ஏன் நின்றுட்டு இருக்கிய? போறம்மா. 2 பேரும் திரும்பவும் ஏன் தான் அழுதுட்டு இருக்கிய? நல்லா சிரிச்ச முஞ்சோட தான் இருங்களேன்னு. சரி சிரிடி. நீ ரொம்ப நன்றி அண்ணி. என் மாமியார்ட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு கூட கேட்டு சொல்லிட்டியா? பாருங்களேன் நீ, இவ்வளோ நாளாக நான் வேலை வெட்டிக்கு போகிறேன் வாரேன், என்கிட்ட ஒரு 500 ரூபா கூட இல்லை. இது 1 லட்சம் வச்சுருக்கப்போ வச்சுக்கிட்டே தான் வெத்தலை வாங்க காசு இல்லை, பார்க்க வாங்க காசு இல்லைன்னு போய் சொல்லிட்டே இருந்திருக்கு நீ. இப்போ பார்த்தியா, போட்ட போடல உண்மையெல்லாம் வெளி வந்துருச்சுன்னு. ஏங்கண்ணே, உங்கள் அம்மாவை அப்படிலாம் பண்ணுறமேன்னு உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லை? நீ வேறம்மா அமுதா, இப்போதான் நிம்மதியாக இருக்கு எனக்கு. அப்பாடா, இனிதான் நீ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நான் போய் அப்படி நினப்பேனா என்ன? சேச்சே, அப்படிலாம் ஒன்று நினைக்க மாட்டேம்மா, சும்மா. இல்லை, மனசுக்குள்ளே என்னதான் இருந்தாலும் என்னடா நம்ம அம்மாவை இப்படி மிரட்டுது இந்த அம்முதா அப்படின்னு நினச்சிடக்கூடாது இல்லையா? அதுக்கு தான். அதெல்லாம் நினைக்க மாட்டேம்மா. ஏம்மா இந்த பாடுறா. இவ்வளோ காசு இருக்கா? இல்லை இதுவும் பொய்யா? இல்லை 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 இல்லை, சாமி சத்தியமாக என்கிட்ட இப்படி தான் இருந்துச்சு. இதுக்கு மேலே ஒத்த கார் ரூபா கூட கிடையாது. இந்தா. கொண்டாங்க. ஏம்மா அமுதா, அதில் ஒரு 1000 ரூபா தாயேன். எனக்குன்னு செலவுக்கு 10 பைசா இல்லைம்மா. உங்களுக்கு இனி செலவுக்கு வேணும் அப்படின்னா உங்கள் பையன்கிட்ட கேளுங்க, உங்கள் பையன் கொடுப்பாரு, சரியா? சும்மா இதிலலாம் 1000 ரூபா கேட்கக்கூடாது. அவங்க நாளைக்கு யார்ட்டி கடன் வாங்காமல் போயிட்டு ஆஸ்பத்திரியில் நல்லா செக்கப் பண்ணணும்ல, அதுக்கப்புறம் காசு வேணும்ல, அதுக்கு தான் உங்கள்கிட்ட வாங்கியிருக்கேன். குழந்தை வேணும் மட்டும் சொல்ல தெரியுதுல்ல, செக்கப் பண்ண காசு யார் கொடுப்பா? கொடுங்க. இங்கே ஏனே பணத்தை பிடிங்க. நாளைக்கு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போறிய, போயிட்டு அனைத்து செக்கப் பண்ணுறீங்க, மாத்திரை மருந்துகளை வாங்குறீங்க, சாப்பிட்றீங்க. அடுத்து 10 மாசத்துல சிங்க குட்டி வராரு. என்னன்னே? கண்டிப்பா அமுதா. காசை வாங்கிட்டு செலவுலாம் பண்ணிடாதீங்க. பாவம் உங்க அம்மா கஷ்டப்போடு சிறுக கஷ்டப்பட்டு சேர்த்த காசுனே செலவு பண்ணிடாம ஆஸ்பத்திரிக்கு மட்டும் செலவு பண்ணுங்க. ஏன்னா அதானே சொல்லிட்டே இருக்கு குழந்தைனே. அப்ப அதானே காசு கொடுக்கணும். இந்தா கொடுத்துருச்சு, இந்த வாங்கிக்கோங்க. ரொம்ப சந்தோஷம் அமுதா, கூடு. நீங்க ஒன்றும் வருத்தத்தோட கொடுக்கல இல்லாத? ஆச்சா, வருத்தம்லாம் ஒன்றும் இல்லட்டி. என்ன
நான் சாக போகிற காலத்துலேயே மாவங்கிட்ட தான் காசு கொடுப்பேன்னு நினச்சேன். இப்போ நல்லா இருக்க காலத்திலே கொடுக்குறேன். அப்படித்தான் இருந்தாலும் கையில் காசு இருந்துவிட்டு இப்போ இல்லைன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இன்னும் 10 பைசா கூட இல்லை, என்ன செய்ய? காசெல்லாம் அப்படி 10 மணி வச்சுட்டே இருந்தீங்கன்னா கரையாக தான் தின்னாலியும். ஏன் அப்படி வச்சுக்கிட்டி? இப்படி 4 பேத்துக்கு கொடுத்து உதவுங்க. என்ன என்னத்த? ஆ சரிம்மா. இப்படியெல்லாம் மூஞ்சி வச்சுட்டு சரிம்மா சொரிம்மான்லாம் சொல்லிட்டு இருக்காதிய. கஷ்டமா இருக்குல்ல? ஆ ம் சரி அமுதா. சரிட்டே, பிறகு இனி அவளை நல்லா பார்த்துக்கணும் என்ன? நான் நாளைக்கு வரேன். ஏன்னா ஆஸ்பத்திரி போயிட்டு என்ன ஏதுன்னு வந்து கேட்கணும்ல. நாளைக்கு வரேன் பார்த்துக்கோங்க. தான் போனதுக்கப்புறம் பிறகு காசை கொடுங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சண்டையிட போடவே கூடாது, தெரியாதா? இல்லைம்மா போட மாட்டானே. ஏதாவது சண்டை போட்டுச்சு போன எனக்கு உடனே வர. ஆ கண்டிப்பாக அமுதா, ஃபோன் பண்ணிடுறேன். ஆ சரிண்ணே, அப்போ நான் போயிட்டு வரேனே. ஏம்மா என்ன அப்படி பார்க்குற? இல்லடா, ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு போயிருந்தா தேவல. நீயாவது கூட. அம்மா, ஆஸ்பத்திரிக்கு ஏகப்பட்ட செலவு இருக்குது. இதில் போய் 1000 ரூபா கேட்டுட்டு இருக்கா? ஆட வீடு, நாளைக்கு வேலைக்கு போனான்னா உனக்கு 100 ரூபா தரேன். இல்லை 1 லட்சம் வச்சிருந்த இடத்துல 100 ரூபா வச்சா சரியா வருமா? உனக்கு பேரம்பத்தி வேணுமா வேண்டாமா? வேணும் அப்படின்னா காசு கொடு, இல்லைன்னா பரவாயில்ல. இந்த ஆ இருக்கட்டும் இருக்கட்டும். அந்த அமுதா வந்து அப்புறம் 100க்கு ஃபோன் பண்ணுறேன் 101க்கு ஃபோன் பண்ணுறேன்னு பண்ணிட்டு இருப்பா. ஆமாம்மா, இது வேற அமுதா கோவக்காரி. தேவையா நமக்கு? வேண்டாம் விடு, பணத்தை கேட்காத. இப்போ கொடுத்ததாவே இருக்கட்டும். நீ போ போ போ. ம் சரி, போச்சு எல்லாம் போச்சு. பரவாயில்ல, இந்த ஜெயிலில் போயிட்டு அவையில்ட்ட அடி வாங்கி மிதி வாங்கிறதுக்கு காசு போனால் போயிட்டு போகுது, பார்த்துக்கலாம். என்ன அஞ்சல அப்படி பார்க்க? அமுதா நீ மட்டும் வரலன்னு வைங்க, என்ன பண்ணியிருப்பேனே எனக்கு தெரியாதுங்க சத்தியமா. நல்ல வேளை அமுதா நீ வந்து காப்பாத்திட்டாங்க. அமுதா நீ மிரட்டில உங்க அம்மா பக்குன்னு பயந்து போயிருச்சு. என்ன? ஆமாம் ஆமாம், அவங்கள மாதிரி யாராலையும் பேச முடியாது போல. தாங்க உண்மை. அமுதா நீ தான் போல்டா இருக்காங்க. சரி அஞ்சலா, இந்தா இதை கொண்டு போய் பத்திரமா வை. ஆ கொடுங்க.